வணக்கம் மக்களே, வெல்கம் டு பிளாக் மூன் யூடியூப் சேனல். இன்றைக்கி ஒரு ட்ராவல் விளாக் தான் பார்க்க போகிறீங்க. எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா பழனிக்கு தான் போயிட்டுருக்கோம். நானும் அக்கா ஃபேமிலி 2 பேர் சேர்ந்து தான் போகிறோம். தம்பி, நாங்கள், அக்கா சந்தோஷம்லாம் பின்னாடி, முன்னாடி வந்துட்டு அக்காவோட ஹஸ்பண்ட், அதுக்கப்புறம் தம்பி லோகேஷ் அக்காவோட பையன், அவன் தான் ட்ரைவ் பண்ணிகிட்டு இருந்தான். நாங்கள் எல்லாம் பின்னாடி உட்காந்துருந்தோம். சரி உங்களுக்கு ஒரு ஹாய் போட்டுடலான்ட்டு போட்டுட்டு இருந்தோம். என் ஹஸ்பண்ட் செம்ம டென்ஷனாக பின்னாடி எங்கள் கூட உட்காந்துட்டு இருந்தான். ஏன்னா அவன் நைட் ஃபுல்லாக வேலை பார்த்துட்டு திரும்ப 4 மணிக்கு வந்து கிளம்பி நாங்கள் பழனி கிளம்பிட்டோம். அந்த கடுப்பில் இருந்தான். இருந்தாலும் சாமி கும்பிடணும் இல்லையா, அதனால் கூட்டிகிட்டு போயிட்டான். அவனும் வந்துட்டான். வேறு எங்கேயாவது கூப்பிட்டா கண்டிப்பாக வரலான் இருப்பான். கோவிலுக்குன்னோன்னா சரி பசங்களையும் கூட்டிகிட்டு போகணும் அப்படின்றதுக்காக வந்துட்டாங்க. ஏன்னா என் சின்ன பையன் இன்னும் பிறந்ததுலேருந்து பழனி போனதே இல்லை. அவனுக்கு இப்போது 2.5 வயசு ஆகிடுச்சு. அதனால் வந்துட்டோம். கீழே பழனியில் வந்து ஆதவன்குடின்னு சொல்லிட்டு ஒரு சாமி இருக்குல்ல, அது கும்பிட்டுட்டு தான் மேலே வந்து பழனி படி ஏறணுன்ட்டாங்க அக்கா. அதனால் அந்த கோவிலை ஃபஸ்ட்டு கும்பிட்டுட்டு நல்லா சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் அங்கேயே கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்துட்டு அப்புறம் ஃபேமிலி ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அப்புறம் நான் வீடியோ எடுக்கிறேன் பாருங்கன்னொன்னே எல்லோரும் பார்த்து சிரிக்க மாட்டாமல் இருந்தாங்க. ஏன்னா நாங்கள் இந்த டைமுக்கெல்லாம் பழனியில் மேலே கும்பிட்டுட்டு இறங்கிடணும்னு கிளம்புனோம். ஆனால் கொஞ்சம் ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அப்படி இருந்தாலுமே அப்புறம் தம்பிக்கு காலையிலேயே வாமிட் பண்ணிட்டான் சின்னவன். அதனால் அங்கே கொண்டு போன பால் அப்படியே கீழே ஊற்றிட்டோம் வேண்டான்ட்டு. அதுக்கப்புறம் அங்கே பழனியில் தான் கீழே பால் வாங்கி அவனுக்கு கொடுத்தேன். அப்புறம் அவன் குடிச்சிட்டு இருந்தான். பையனுக்கு கொஞ்சம் குடிக்க வச்சு அதுக்கப்புறம் மேலே ஏற்றிக்கலாம். ஏன்னா அதுக்கப்புறம் அங்கங்கே வச்சு குடிக்க வைக்க முடியாதுன்னு சொன்னோன்னே அவனுக்கு கொஞ்ச நேரம் உட்காந்து கோயிலே உட்காந்து பால் கொடுத்துட்டு அப்படியே பேசிகிட்டு இருந்தோம். பாருங்கள், அவன் சேட்டை பண்ணிகிட்டு இருந்தான். அக்கா லோகேஷை மிதிச்சிட்டு இருந்தான் காலை வச்சு. அப்புறம் நாங்கள் எல்லாம் அங்கேருந்து அந்த கோயிலேருந்து கிளம்பி இங்கே பாருங்கள் பழனியோட அடிவாரத்துக்கு வந்துட்டோம். செம்மையாக இருந்தது. அந்த பழனி ஏதோ முருகரையே பார்க்குற மாதிரி ஃபீல். எனக்கு சாமி பார்த்த ஃபீலே வந்துருச்சுங்க அந்த மலையை பார்த்த உடனே. சரி அதனால தான் வீடியோ எடுக்கலான்ட்டு உங்களுக்கு எடுத்திருக்கேன் பாருங்கள். எல்லாருமே பழனி முருகனை வேண்டிக்கோங்க. கண்டிப்பாக உங்கள் மனசில் இருக்க குறைகள் எல்லாமே நிறையாகும். நீங்கள் என்ன வேண்டுதல் வச்சாலும் எல்லாேருக்கும் அது நிறைவேறும். நானும் சாமியை வேண்டிக்கிறேன். எல்லாருக்காகவும் தான் வேண்டேன். ஏன்னா இப்போ என்னோடய யூடியூப் சேனல் பார்க்குற நீங்களும் என்னோடய ஃபேமிலி தான். எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் வேண்டிட்டு வந்திருக்கேன். அப்புறம் கீழே சாமி கும்பிட்டுட்டு அடிவாரத்தில் கீழே இது கற்பூரம் வச்சு இது பண்ணி ஏற்றி சாமி கும்பிட்டு போக சொன்னாங்க. அப்புறம் நானுங்களும் அதே மாதிரி கற்பூரம் வச்சு அடிவாரம் பக்கத்தில் கூட போக முடியலங்க. பாருங்கள் அவ்வளோ கூட்டம். என்னால் வீடியோ முதல்ல எடுக்க முடியல பாருங்கள். ஏன்னா அந்தளவுக்கு கூட்டம். தம்பியவும் சின்னவனையும் பெரியவனையும் லோகேஷும் எங்கள் வீட்டுக்காரரும் தூக்கிக்கிட்டாங்க. இறங்கவே இல்லை. அவனுங்க 2 பேருமே தூக்கிட்டே தான் நடந்தாங்க. இது பத்தாக்குறைக்கு அங்கே வேற திருப்பதி மாதிரி 4 இடத்துல பழனி மலை ஏறிட்டு இருக்கும்போதே அடைச்சி வச்சிட்டாங்க. பழனி போகிறவங்கெல்லாம் டேட்டு அது என்ன கிழமையாக இருக்குது எல்லாமே பார்த்து கொஞ்சம் விசாரிச்சுட்டு போங்க. ஏன்னா நாங்கள் நல்ல ரஷ்ஷில் மாட்டிக்கிட்டோம். நல்லா சாமி பார்த்தோம். சண்டேவாக இருந்தனால பிரச்சனை இல்லை. மற்ற நாளில் ஏதோ விசேஷ நாட்களில் போயிட்டாலும் இதே நிலைமை ஆகிடும். அதனால் கரெக்டாக நீங்கள் பார்த்து போங்க. நான் போகும்போது ஒரு சஷ்டி, அதனால் பயங்கர கூட்டம். அதுவும் ஏதோ சொன்னாங்க, வளர்பிறை சஷ்டியா ஏதோ சொன்னாங்க, எனக்கு தெரியல. அதனால் அன்றைக்கி பயங்கர கூட்டமாக இருந்தது. கூட்டத்தில் நடக்கக்கூட முடியல. அப்புறம் அப்படியே நடந்து போயிட்டு நான் சொன்ன மாதிரி கற்பூரம் ஏற்றி சாமியை நல்லா வேண்டிக்கிட்டு, கடவுளே கூடவே வாங்க, நாங்கள் நடந்துடணும், வந்து உங்களை பார்த்துடணும், நல்லபடியாக மலை ஏறி கீழே இறங்கிடணுன்ற மாதிரி வேண்டிட்டு அப்புறம் மேலே ஏற ஆரம்பிச்சிட்டோம். மேலே மொபைல் அலோடு இல்லைன்ட்டாங்க. அப்புறம் நான் வேறு கம்பெனி இஷ்யூவாக கொஞ்சம் பேசணுன்ற மாதிரி இருந்தனால நான் பேக்கில் சைலண்டில் போட்டுக்கிட்டேன். ஆனால் நான் அந்த விஷயம் மட்டும் பேசி முடிச்சுட்டு மியூட் பண்ணிடலாம் ஃபோனுன்றதேன். அதே மாதிரி படி ஏறும்போதே கம்பெனிலேருந்து கூப்பிட்ருந்தாங்க. அப்புறம் பேசி முடிச்சுட்டு ஃபோனை மியூட் பண்ணி உள்ளே போட்டேன். அதுக்கப்புறம் நான் எடுக்கலை. இது வந்து மேலே படி ஏற ஸ்டார்ட் பண்ணும்போது பாருங்கள் கூட்டத்தை அப்படியே ஒரு ஸ்டெப்பாக வச்சு படியில் போயிட்டு இருந்தோம். இது வந்து சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வரும்போது அந்த வியூ சூப்பராக இருந்தது. சரி வீடியோ எடுக்க அக்கா தான் காமிச்சாங்க. இங்கே பாருடி எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ட்டு. அப்போ நாங்கள் போகும்போதெல்லாம் சரியான வெயில், வரும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்து மறுபடியும் கீழே படி இறங்கும்போது பார்த்திங்கன்னா அதே வெயில் தான். அப்புறம் சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் உங்களுக்கு ஆட்டெல்லாம் கிளிப்பிங்ஸ்னு எடுத்துகிட்டு நாங்கள் கீழே மலை இறங்கிட்டோம். இறங்கினோடனே எல்லாருக்குமே பயங்கர பசி. நாங்கள் அதுக்கப்புறம் கணக்கம்பட்டி போகலான்னு இருந்தோம். அதனால் ஜூஸ் மட்டும் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஜூஸ் குடித்தோம். தம்பியும் வரும்போது நல்லா நடந்தாங்க. அவன் படி இறங்கி தான் வந்தான். அதனால் அவனுக்கு ஒரு கிளாஸ் ஜூஸ் வாங்கி கொடுத்தேன். எப்படி குடிக்கிறான் பாருங்கள். ஃபுல்லாக குடிச்சு முடிச்சுட்டு அந்த கடைக்காரங்கிட்ட கூப்பிட்டு கொடுப்பான் டம்ளரை. அது அவ்வளோ க்யூட்டாக இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக பார்த்து பார்த்து குடிக்கிறான். காலி ஆயிடுச்சா என்னன்ட்டு. அதுதான் எங்கள் எல்லாருக்குமே செம்ம சிரிப்பாக இருந்தது. அப்புறம் கொடுத்துட்டேன் கடைக்காரங்க கிட்ட. அவங்களும் நல்ல நல்ல பையனா சூப்பராக இருந்ததாம்மா. அவன் சொல்கிறான் சூப்பராக இருந்தது அப்படின்றான் ஜூஸு. அதுக்கப்புறம் நாங்கள் கணக்கம்பட்டி அங்கேருந்து பழனிலேருந்து எடுத்துகிட்டு இங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தான் அப்படின்னான் தம்பி. அப்புறம் அக்காட்ட நான் சொன்னேன், நான் போனதே இல்லைக்கா அப்படின்னு. அவன் சரி வாடி போகலாம் அப்படின்னு. வெயில் முடியலக்கா அப்படின்னு நான் சொல்லிகிட்டு இருந்தேன். அவ்வளோதான் முடிஞ்சுது என் கதை அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, ஏசி போட முடியல. ஏன்னா வண்டி ஹீட் ஆனதுனால ரொம்ப இதாகிடுச்சு.
ஏசி போட்டாலுமே காற்று வந்து சூடாக தான் வந்துட்டு இருந்தது. அதனால் நாங்கள் அதை ஆஃப் பண்ணிவிட்டு ஜன்னல் ஓப்பன் பண்ணி விட்டுட்டோம். நாங்கள் திரும்ப அங்கே கணக்கம்பட்டியில் போய் சாமி கும்பிட்டுட்டு திரும்ப ரிட்டன் வரும்போது தான் ஏசி போட்டோம். அது வரைக்குமே நாங்கள் ஏசி போடலை. கார் வந்து வெயிலில் நின்றனால பயங்கர சூடாயிடுச்சு. அப்புறம் அங்கேருந்து அந்த போகும்போது அந்த டயர்டு வந்து வரும்போது இல்லைங்க, அவ்வளோ சந்தோஷமாக வந்தோம். சாமி கும்பிட்டுட்டோம். அவ்வளோ கூட்டத்தில் எப்பட்றா அப்படின்னு நினச்சோம். ஆனால் அந்த மாதிரி இல்லை. சாமி கும்பிட்டுட்டு இங்கே பாருங்கள் கணக்கம்பட்டி வந்துட்டோம். இங்கே வந்து கார் பார்க்கிங் இங்கே மட்டும்னு போட்டிருந்தாங்க. அதனால் ஒருவேளை இங்கே தான் சாமி கும்பிட்றதா என்னென்னு எங்களுக்கு தெரில. அக்கா ஒரு டைம் வந்தாலும் அவங்களுக்கு சரியாக தெரியல. அப்புறம் பக்கத்தில் ஒரு கார் வந்தது, கேட்டோம். இல்லைங்க இதுக்குள்ளே போய் அப்படியே போய்க்கலாம், நீங்கள் இப்படியே போங்க, இதுதான் பக்கம்னாங்க. அப்புறம் நாங்கள் அப்படியே உள்ளே போயிட்டோம். பயங்கர லேண்டு, பெரிய லேண்டுங்க இது. எப்படி பார்த்தாலும் ஒரு 100 ஏக்கர் வரும்னு நினைக்கிறேன். ஆனால் அவ்வளோ அழகாக சும்மா விடாமல் அவ்வளோ மரங்கள். ஒரு பக்கம் பார்த்தா தென்னந்தோப்பு, ஒரு பக்கம் பார்த்தா மாங்காய், அந்த மாதிரி நிறைய செடிகள் நிறைய வச்சு சூப்பராக வச்சுருந்தாங்க. அப்புறம் நான் காரை பார்க் பண்ணிட்டு கோயிலுக்குள்ளே போயிட்டோம். இங்கேயுமே ஃபோன் உள்ளே அலோடு இல்லைன்னாங்க. அதனால ஒரு சின்ன கிளிப்பிங் எடுத்தேன். அதில் இருக்கா என்னன்னு எனக்கே தெரியல. இருந்துச்சுன்னா நீங்களும் கும்பிட்டுக்கோங்க. நேராக எடுக்கலான்னு பார்த்தா எல்லோரும் ஹைட்டாக போயிட்டு இருந்தாங்க. நான் குட்டையாக இருந்தனால என்னால் எடுக்க முடியலைங்க. பாருங்கள் எங்கள் வீட்டுக்கார் வந்து பெரியவனை தூக்கிட்டு போகிறாங்க. லோகேஷ் வந்து சின்ன சச்சினை இந்த எடுத்துட்டேன் பாரு, லைட்டாக எடுத்தேன். ஆனால் அப்படி எடுக்க விடலை. அப்போயே சொல்லிட்டாங்க எடுக்கக்கூடாது. அப்புறம் அந்த வேப்ப மரம் தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் வந்து அவர் வாழ்ந்த வீடாமா, சின்ன ஓட்டு வீடுங்க. அப்புறம் அதையும் போய் சாமி கும்பிட்டுட்டு சூப்பராக இருந்தது. நல்லா அமைதியான வைப்பு. நல்லா அமைதியாக சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் காருக்கு போயிட்டோம். காருக்கு போயிட்டு அப்புறம் எல்லோரும் எங்கே போகலாம் அப்படின்னு யோசித்தோம். அன்னதானம் இங்கேயே சாப்பிட்டுட்டோம். மத்தியானம் அன்னதானம் ஒரு 3:30-4 மணி ஆயிடுச்சு. புளிசாதம் தான் போட்டிருந்தாங்க, சூப்பராக பண்ணியிருந்தாங்க. நாங்கள் சாப்பிட்டுட்டு நல்லா சாமியை வேண்டிக்கிட்டு இவர்கிட்டையும் வேண்டிக்கிட்டு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கோம், எங்கள் வேண்டுதல் நிறைவேற்றுங்கன்னு நல்லபடியாக வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அப்புறம் கிளம்பிட்டோம் ஊருக்கு. அப்புறம் சரி போகிற வழியில் ஏதாவது டீ குடிக்கலாம், ஒரு 6 மணி அந்த மாதிரி ஆகிடுச்சு. அப்புறம் சூர்யா பேக்கரி, ஒரு பேக்கரி, புது பேக்கரி சூப்பராக இருந்தது. அப்புறம் அங்கே தான் டீ, பஜ்ஜி, வடை எல்லாமே வாங்கியிருந்தாங்க. சில்லி, காளான் சில்லி எல்லாமே வெஜ்ஜு தான், நான்வெஜ் எதுவும் வாங்கலை. அப்புறம் வெஜ்ஜு தான் வாங்கியிருந்தோம். அது வரைக்கும் பாருங்கள் பேல்பூரி, காலிஃப்ளவர் சில்லியெல்லாம் வாங்கி எல்லோரும் நல்லா சாப்பிட்டுட்டு அப்புறம் அங்கேருந்து கிளம்பிட்டோம். சச்சு தான் செம்ம கடுப்பாக இருந்தான். ஃபோன் தரலன்ட்டு பயங்கர கோவம் சச்சுக்கு என் மேலே. அடித்து பிடிச்சிட்டு அப்புறம் கோச்சிட்டு காருக்கு போகிறது இந்த மாதிரி ரகலை பண்ணிகிட்டு இருந்தான். பெரியவன் கார்லேயே தூங்கிட்டான் அவங்க அப்பா கூட. சின்னவன் தான் என் கூட வந்தான். இங்கே பாருங்கள் அவன் அழுக ஆரம்பிச்சிட்டான். அழுதுட்டு என்னை எப்படி அடிக்கிறான்னு மட்டும் பாருங்கள். நான் உண்மையாக வழியில் தான் கற்றுனேன். ஏன்னா அந்தளவுக்கு அடித்தான். பயங்கரமாக செம்ம சுட்டிங்க. வளர வளர ரொம்ப சேட்டை பண்ணுறான். எப்படி அடிக்கிறான் பாருங்கள் எனக்கு. அப்புறம் நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். இருட்டில் அந்த காலையில் அந்த சூரிய உதயத்தில் போயிட்டு அந்த சந்திரன் வர்ற டைம் நாங்கள் ரிட்டன் ஆனோம். அது ஒரு மாதிரி அந்த நாளே வந்து ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருந்தது. ஒரு புது ஃபேமிலி, நம்ம வேணும்னு நினைக்கிற ஒரு உறவு நமக்கு அவங்க கண்டிப்பாக வேணும். அந்த மாதிரி ஒரு புது உறவு கிடச்சதில்ல. அதுவும் அவங்க கூட ஒரு சாமி கும்பிட போயிட்டு வேண்டிக்கிட்டு வர்றது வந்து எனக்கு வந்து ரொம்ப நிறைவாக இருந்தது அன்றைக்கான நாள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதான் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.